இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், உனக்கும் பணம் தேவைப்படுது, எனக்கும் பணம் தேவைப்படுது. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணா என்ன? ப்ரோ, எப்படி ப்ரோ 2 பேரும் போனா லோன் தருவாங்க? இல்லடா, லோன்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணணும்னு வையேன், கமிஷன் சேர்த்து பேசிக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம். இங்க பாரு, இதே தனித்தனியா போனோன்னு வை, 2 பேர்கிட்டையும் பெரிய அமௌண்ட்டா ஆட்டையை போட்டுருவானுங்க. அது சரி, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுது? அது என்னன்னு சொல்றது, பணத்துக்கு என்ன தேவையாடா இருக்காது, ஒரு முக்கியமான செலவு இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் சமாளிக்கணும். பாத்தியா, நல்ல காரியம் பேசிட்டு இருக்கும்போது மணி அடிக்குது. யாராவது லோன் ஏஜென்ட்டா தான் இருப்பான். அட்டெண்ட் பண்ணி பேசு ப்ரோ. பேசுறேன். ஹலோ ஹலோ, சிவராமனுடைய பையனா? ஆமா சார். என்ன பர்சனல் லோனா? எவ்வளவு சார் தருவீங்க? லோனா? யோ, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். உங்க அப்பாவோட ஆட்டோவுல ஒரு பேசஞ்சர் 10 லட்ச ரூபாய் பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்க அப்பா எடுக்கலன்னு போய் சொல்றாரு. அதனால அவரை ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எது அப்பா 10 லட்சமா? என்னையா அமைதியா இருக்க? சார் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா, உன்னையும் நான் விசாரிக்கணும். சார் என்ன சார், நீங்க தான் சார் காமெடி பண்றீங்க. நான் விசாரிக்கணும். ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. இப்போ நீ கிளம்பி வரியா இல்ல நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? சார் 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 நிஜமா தான் சொல்றீங்களா சார்? யோ, உன்கிட்ட விளையாடுறதுக்கு நான் என்ன டிவில கேம் ஷோ நடத்துறேன்? கரெக்ட் தான் சார். கிளம்பி வாயா. உன் புள்ள வந்துட்டு இருக்கானா, வரட்டும். யோ கான்ஸ்டபிள், டால லாக்கப்ல போடியா. யோ வாயா. என்ன ப்ரோ ஆச்சு? டேய், நிஜமாவே அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தான்டா இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆட்டோ டிரைவர்னு வேற சொல்றாங்க. ஏண்டா, அப்பா ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிருக்காரா, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி வா போலாம். வா. எடு எடு. என்ன நடந்ததோ என்னவோ, சீக்கிரம் எடுறா. போ போ, வேகமா போ. இப்ப என்ன மாத்திரை சாப்பிடணும்? மா மா மா. டேய், என்னடா? மா. டேய், என்னடா? எதுக்கு? ஏன் இப்படி கத்துற? என்னது கத்திக்கிட்டு வரேனா? ஆ, உங்க புள்ள உத்தம புத்திரன் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஏன் மகனா என்ன பண்ணிருக்கா? வரட்டும், எங்க அம்மா எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன். மா மா. என்ன பண்ணிருக்கா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஆட்டோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆட்டோவா? ஆட்டோவா? ஆமா, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவரு இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கேக்குறதுக்கு அசிங்கமா இல்லையா? டேய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என் புள்ள அப்படியெல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டான். ஏமாத்த மாட்டாரா?
லட்சுமி சிவராம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணு. அவரையே கேளுங்க, நல்லா விசாரிங்க. அந்த மேனேஜர் அவரை பத்தி கதை கதையா சொல்லுவாரு. டேய், நீ என்னடா அமைதியா நிக்கிற? நீ தானே என் கூட வந்த, சொல்ல. ஆமா ஆமாமா, அது இப்ப அவர் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. அம்மா, இதே தப்ப நாங்க செஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க எவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிருப்பீங்க. இப்ப என்ன அமைதியா நிக்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ண போறீங்க? அவர் ஆட்டோ ஓட்டுறதுல உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? சொல்லுங்கடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஆட்டோ ஓட்டினா என்ன, அவர் வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு என்ன? வேலையை விட்டுட்டு இல்லடா, இல்ல, என் புள்ள திருட மாட்டா. அடே, அவன் மேல யாரோ அபாண்டமா பழிய போட்டிருக்காங்க. ஆமா, இந்த ஊர்ல எல்லாருக்கும் உங்க புள்ளைய திருடன் ஆக்கணும்னு வேண்டுதல் பாருங்க. போங்க பத்தா, சும்மா வந்துட்டாங்க. எந்த ஸ்டேஷன்டா? எதுக்கு? எதுக்கு? எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கலாம்னு ஐடியாவா? உன்னை நான் கூப்பிடவே இல்லையே ரகு. நீயே வரேன்னு சொன்னாலும் உன்னை விட்டுட்டு தான் நான் போவேன். ஏன்னா என் புருஷனை காப்பாத்த எனக்கு தெரியும். நானே போய்க்கிறேன். அத்த, ஒரு நிமிஷம் இருங்க அத்த. இங்க என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அப்பா வந்து நிக்க மாட்டாங்களா? இப்படி ஒதுங்கி வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. மாமா போய் சொன்னது தப்புதான். அது என்ன ஏதுன்னு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாம்ல. அதுக்காக அவருக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி விலகி நிக்கிறது நல்லது இல்லல்ல. கேசவா, அத்தை கூட போய் மாமாவை கூட்டிட்டு வா போ. வேண்டாமா, யாரும் என் கூட வர வேண்டாம். உங்க அக்கறைக்கெல்லாம் நன்றி. என் புருஷனை நானே கூட்டிட்டு வரேன். அத்தை, லட்சுமி, வர வேண்டாம். அத்தை, நான் வேண்டாம் சொல்றேன்ல, விடு, நானே பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க? போய் எப்படி கூட்டிட்டு வராங்க நானும் பார்க்க தானே போறேன். என்ன நீங்க? டேய், உங்களை எல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு அவன் கடைசி வரைக்கும் புள்ள குட்டியே இல்லாம இருந்திருக்கலாம்டா. என்னடா, என்ன பசங்கடா நீங்கெல்லாம். போங்கடா, உங்களை எல்லாம் பிள்ளையா அவன் கடைசி வரைக்கும்